இன்னைக்கு எங்க குடும்பம் ஒன்னா ஒத்துமையா இருக்கும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு எதுக்குங்க ஃபீல் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு சிஸ்டர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த ரெண்டு ஃபேமிலியும் பேசிக்கவே மாட்டாங்க, ஆனா இந்த ரெண்டு ஃபேமிலியும் ஒரே போட்டோ ஃப்ரேம்ல இருக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் எனக்கு இந்த நியூ இயர்க்குள்ள எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு ஃபேமிலியும் தனித்தனியா இருக்கிற மாதிரி போட்டோ அனுப்புனாங்க. அதை ஒரே போட்டோ ஃப்ரேம்ல வர மாதிரி நான் ஜாயின் பண்ணி அவங்க எல்லாருமே ஃபேமிலியா ஒத்துமையா இருக்கிற மாதிரி போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி அவங்களுக்கு கொரியர் அனுப்பிட்டேன். அவங்க ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனா இந்த போட்டோ ஃப்ரேம்ல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கான்டாக்ட் பண்ற கஸ்டமர்ஸ் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எப்பவுமே நினைப்பேன். டே நைட் பார்க்காம நான் அவங்களுக்காக வேலை செய்வேன். ஸோ அதனால வந்து அவுட்புட்னால எனக்கு ஏகப்பட்ட பிசினஸும் கிடைக்கும், ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் அண்ட் ஆர்டர்ஸும் கிடைக்குது. மொபைல் எடுத்த போட்டோவை போட்டோ ஃப்ரேமா பண்ணா கிளாரிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு சில பேர் கேட்டாங்க. நீங்க மொபைல் எடுத்த போட்டோவை எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நாங்க அதை ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி பண்ணி அதுக்கப்புறம் ஹெச்டி ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போட்டு ஃப்ரேமா ரெடி பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.